தினேஷ் ஒரு சராசரி அலுவலக ஊழியர். அவர் தன் நண்பன் ராஜேஷை பார்த்து எப்போதும் பொறாமைப்படுகிறார். ராஜேஷ் ஒரு பெரிய கார் வைத்திருக்கிறார், ஒரு சொகுசு பங்களா கட்டியிருக்கிறார், வேலையிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். நான் ஏன் இவனைப் போல சாதிக்கவில்லை என்று தினேஷ் தினமும் கவலைப்படுகிறார். ஒரு நாள் தினேஷ் ராஜேஷின் வீட்டிற்குச் செல்கிறார். அங்கு ராஜேஷ் தனிமையில் மிகவும் சோகமாக ஒரு மதுக்கோப்பையுடன் உட்கார்ந்திருக்கிறார். ராஜேஷ் அவரிடம், எல்லாமே இருக்கிறது, ஆனால் பேசுவதற்கு வீட்டில் யாருமில்லை. என் மனைவி என்னை விட்டு பிரிந்து சென்றுவிட்டால், பிள்ளைகள் என்னை பார்க்க வருவதில்லை. இந்த செல்வம் எனக்கு சந்தோஷத்தை தரவில்லை என்று வருத்தத்துடன் கூறுகிறார். மறுநாள் மாலை தினேஷ் தன் வீட்டிற்கு திரும்புகிறார். அவருடைய மனைவி ஓடி வந்து அவரை அழைத்துக் கொள்கிறாள். அவருடைய குழந்தைகள் சிரித்து விளையாடிக் கொண்டே ஓடிவந்து அவரை கட்டிக்கொள்கிறார்கள். அப்போதுதான் தினேயா உணர்கிறார், எனக்கு கிடைத்துள்ள இந்த அன்பான குடும்பம்தான் ராஜேஷுக்கு கிடைக்காத மிகப்பெரிய செல்வம். நீதி. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் தங்கள் சொந்த போராட்டங்கள் உண்டு. பிறரின் வெளிப்படையான வெற்றியை பார்த்து கவலைப்படாமல், உங்களிடம் உள்ள அன்பான உறவுகளையும் ஆசீர்வாதங்களையும் மதித்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள்.